கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமவீரன். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய 41 பேர் மாணவர்கள். சிபிஐ கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் உள்ளிட்ட பல நபர்கள் குஷியான உள்ளிட்ட பல நபர்கள் விசாரணை செஞ்சிருந்தாங்க. தற்போது கட்சியினுடைய தாவேகாவுடைய தலைவராக கூட விஜய் அவர் வருகிற 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர் கூட சம்மதிச்சிருக்கார். சிபிஐ விசாரணை எப்படி சார்? அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த 41 பேர் விஜயனுடைய பிரச்சாரத்தில் பலியான அந்த சம்பவத்தை தொடர்ந்து அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அது தாவேகாவினுடைய வேண்டுகோள் தான். அவங்க உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதே போல அந்த விசாரணையை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகிய அந்த மூவர் குழு அதை மேற்பார்வையிடணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரூர்ல ஏற்கனவே அந்த சிபிஐ அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தியது. சம்பவம் நடந்த இடத்தை பார்த்தார்கள். அதே போல தாவேகாவின் சார்பாக ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரப்பட்ட பிற இடங்களையும் பார்த்து ஆய்வு செய்தார்கள். அதே போல பாதுகாப்பு குறைபாடு ஏதேனும் காவல்துறை தரப்பில் இருந்ததா அப்படிங்கிற கோணத்திலையும் பார்த்தாங்க. அதே போல தாவேகா தரப்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாமல் அந்த திட்டமிடல் குறைபாடு காரணமா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா அப்படிங்கிற கோணத்திலையும் அவர்கள் கரூரில் முதல் கட்ட விசாரணையை பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரூர்லேயே பல்வேறு அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. இந்த மூவர் குழுவும் இந்த மேற்பார்வையிடுகிற அந்த மூவர் குழுவுமே சம்பவ இடத்துக்கு பார்வையிட்டு சென்றார்கள். இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 29ஆம் தேதி தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டு கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதியழகன் போன்றவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு, அழைப்பாணை அனுப்பப்பட்டு அவர்கள் விசாரணைக்கு ஆஜரானாங்க. டிசம்பர் 29ஆம் தேதி 9 மணி நேரம் அவங்ககிட்ட விசாரணை நடந்தது. டிசம்பர் 30ஆம் தேதி 7 மணி நேரம், அதே போல டிசம்பர் 31ஆம் தேதி 3 மணி நேரம் என்று 3 நாட்கள் தவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் டெல்லி தலைமையகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. இது எல்லாத்துலேயும் மிக முக்கியமான விசாரணையாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டி அந்த ஓட்டுநரிடம் நடைபெற்ற விசாரணை. ஏன்னா அந்த விசாரணை பார்த்தீங்கன்னா இவர்களிடம் நடைபெற்ற விசாரணையை விட மிக தீவிரமாக ஒரு கிடுக்குப்பிடி போட்டு கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க வண்டி எடுக்க? ஏன்னா இப்போ விஜய் இங்கே நாமக்கல்லையும் சரி கரூர்லையும் சரி அவர் சம்பவ இடத்துக்கு வந்ததே மிக தாமதம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த தாமதம் தானாக நேர்ந்ததா முன்னரே திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக உங்களை பிரச்சார வாகனத்தை எத்தனை மணிக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க, எத்தனை மணிக்கு உங்களை பணிக்கு வர சொன்னாங்க. அப்போ அவரை பணிக்கு வர சொன்னதே லேட்டா சொல்லியிருந்தாங்கன்னா திட்டமிட்டே இவங்க தாமதப்படுத்தியிருக்காங்கன்றது உறுதி செய்து கொள்ள முடியும். அதே போல அந்த வண்டியில் யாரெல்லாம் இருந்தார்கள், வண்டியில என்ன மாதிரியான சாதனங்கள்லாம் இருந்தது. ஏன்னா சிலர் சமூக வலைத்தளங்கள் நம்ம பார்த்தோம் வண்டிக்குள் திரிஷா இருந்ததா சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த வாகனத்தில் கேமரா செட் செய்யப்பட்டு ஜனநாயகன் படத்துக்கான காட்சி அங்கே படமாக்கப்பட்டது. அதனாலதான் அந்த கூட்டத்தை ஊடறுத்து கொண்டு வண்டி உள்ள கொண்டு போனாங்க. ஏன்னா கூட்டம் ஒரு இடத்துல நிக்குது, அதுக்கு முன்பாகவே இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கூட நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டி பேசியிருந்திருக்கலாம். ஆனா இவங்க அந்த மொத்த கிரௌடுக்குள்ள வண்டியை கொண்டு போய் வண்டியை சுற்றி மொத்த மக்கள் கூட்டம் நிற்பதை போல ஒரு நிலைமை அங்கே ஒரு திட்டமிடலை செட் பண்ணாங்க. அப்ப அதற்கு காரணம் இதுதான், அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான், அங்கே எடுக்கப்பட்ட காட்சிகள் ஜனநாயகனுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு ஊடகவியலாளர் நக்கீரன் கோபால் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தார். அப்ப அந்த ஆங்கிள்லையும் அந்த பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அந்த வண்டியில இருந்துச்சு, கேமராலாம் இருந்ததா, அதுல இருந்த சிசிடிவியினுடைய இது என்ன அப்படின்றது எல்லாமே அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ இதனை இவர்கள் அனைவரிடம் பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் இப்ப நடிகர் விஜய் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்திற்கு விசாரணைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இதே மீன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அரசு தரப்பிலையும் கரூருடைய மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு அவர்களிடம், அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா போன்ற தமிழ்நாடு அரசினுடைய அந்த கரூர் மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் அவர்களிடமும் சிபிஐ விசாரணை என்பது நடந்திருக்கிறது.
அப்போ இவர்கள் அனைவரிடம் பெறப்பட்ட பதில்களின் அடிப்படையில் வந்து விஜயிடம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு. பென் டிரைவர்லாம் டிரைவர் கேட்டாங்க, எத்தனை சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. இது கொடுத்துருக்காங்க, சிபிஐ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆமா, இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து அவர்கள் கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொன்று, விசாரணைக்கு பின்பு சிடிஆர் நிர்மல்குமார் அளித்த பேட்டியிலேயே வந்து நாங்கள் சிபிஐ கோரிய ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், பென்ட்ரைவ் போன்றவர்கள்லாம் கொடுத்துருக்கோன்றது அவரே தன்னுடைய ஒப்புதலையுமே அவர் தன்னுடைய ஊடகவியலுக்கு விசாரணைக்கு பிறகு அளித்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இப்ப இவங்க வந்து அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் இப்ப விஜய்க்கு வந்து அழைப்பு அனுப்பி இருக்கிறப்பதாக தெரிகிறது. சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு சிபிசிஐடி வேணாம், தமிழ்நாடு எந்த குழு வேணாம், ஒன்றிய அரசினுடைய சிபிஐ தான் வேணும்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருந்தாங்க. சிபிஐ கிடைத்ததே வந்து என்னமோ இதுல வழக்குல இருந்து விடுதலை பெற்ற மாதிரியான கொண்டாட்டத்துக்கு கூட ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப இந்த வகையில வந்து இருக்கும்போது எப்படி இந்த விசாரணை நடக்கும்னு தெரியல. எப்படி சார்? இல்லை, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் வந்து தாங்களாகவே வழியை போய் ஒரு ஆப்பு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க போய் தானே ஒரு ஆப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த போது கூட தமிழ்நாடு காவல்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள விஜயை கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அவர் வந்து மதியழகன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார். கரூரில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் நிர்வாகிகள் மீது மட்டும்தான் கைது நடவடிக்கை இருந்தது. அதவர்ஜினா புஷி ஆனந்த் மீது வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு நிலவரத்துல ஆதவர்ஜுனாவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இவங்க வழிய போய் உச்சநீதிமன்றத்துல போய் இந்த சிபிசிஐடி விசாரணை குழுவை வந்து ரத்து செய்யணும். ஏன்னா தென்மண்டல ஐஜி அஷ்டா கார்க் அவர்கள் தலைமையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விசாரணை குழு அமைக்குது, சிறப்பு புலனாய்வு குழு, எஸ்ஐடி. அந்த எஸ்ஐடியை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி இவங்க தான் வழிய போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அப்போ அந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை என்பது வந்து கொண்டு வரப்படுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதே போன்று இவங்களுடைய ஆதரவோடு அந்த அன்றைக்கு பலியானவர்களுடைய உறவினர்கள் சார்பாகவும் வழக்கு தொடரப்பட்டு இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஆக இப்போ சிபிஐ விசாரணை வந்த பிறகு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பாஜகவினுடைய கைப்பிடிக்குள் முழுமையாக தாவேக்காவை விஜய் கொண்டு போவதற்கு தான் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வழிவகுக்கும். இல்ல, அதுதான் விஷயம். அதாவது எப்படின்னா, நீங்க கொள்கை எதிரின்னு வெளியில சொல்லியிருக்கிறார், எந்த கொள்கை ரீதியா அவர் அந்த எதிரியை அவர் எதிர்கொண்டிருக்கிறார், அதான் கேள்வி. இப்போ கொள்கை எதிரி தானே. கொள்கை எதிரி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. கொள்கை எதிரி என்ன செய்யணும்? இல்ல, இந்த மண்ணில் வந்து மத நல்லிணக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வரணும்ல. இது வரைக்கும் அவர் வந்திருக்காரா, பேசியிருக்காரா? எதுவுமே செய்யல. இன்னொரு புறம் என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படிங்கிறார். பெரியாரை வந்து சீமான் வந்து மிக இழிவாக மோசமாக பேசுகிறார். எங்கள் கொள்கை தலைவரை எப்படி பேசலான்னு இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழரை நோக்கி விஜய் ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்ல தாவேக்கா எதுவும் கேட்டிருக்கா? அதுதான். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறதும் சரி, கொள்கை எதிரின்னு சொல்றதும் சரி, இரண்டுமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு. பேருக்கு வந்து இவங்க வந்து ஒரு பிம்பத்தை காமிக்கணும். என்ன, விஜயே வெறும் போட்டோ தான். அப்ப கூடுதலா இன்னும் அரசியலுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அரசியல் இருக்கக்கூடிய 4-5 பேருடைய புகைப்படங்களை இவர் பயன்படுத்துறாரே தவிர உள்ளபடியே அவர்களுடைய கொள்கை என்ன? இப்ப கொள்கை தலைவர் பெரியார்ட்ட இருந்து நீ எந்த கொள்கையை எடுத்துக்கிருக்கேன், இப்ப இந்த குறிப்பிட்ட கொள்கையை நான் பெரியார்ட்ட இருந்து எடுத்திருக்கேன், இந்த கொள்கையை நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ இன்னொன்று பாத்தீங்கன்னா, பெரியாருடைய கொள்கை எதிரின்னு சொல்றேன். பெரியாருடைய கொள்கை எதிரியாக இருக்கிற உனக்கு பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கி கொண்டிருக்க திமுக எப்படி அரசியல் எதிரியா இருக்க முடியும்? அந்த இடத்துல இப்ப உங்களோட அரசியல் எதிரி யாருன்னு சொல்றீங்க? திமுகன்னு சொல்றீங்க. திமுகவினுடைய அரசியல் என்ன? பெரியாரினுடைய அரசியல். பெரியாருடைய அரசியலை இன்றைக்கு மக்கள் மையப்படுத்தி அதை வந்து அரசின் சட்டத்திட்டங்களாக கொடுத்து கொண்டிருக்கிற திமுகவை நீ அரசியல் எதிரின்னு சொல்ற. உனக்கு கொள்கை தலைவரா பெரியார் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்ல, அதாவது அதிமுக வந்து பெயரளவுக்காவது திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய கட்சியில. ஆனா இன்னைக்குமே அதிமுக தன்னை திராவிட கட்சி என்று சொல்லுவதற்கான தகுதியை இழந்து விட்டது. ஏன்னா வந்து அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றத்துல தீப ஏத்தன்னு நினைக்கிறவங்களே என் கூட்டணிக்கு வாங்கன்றார். அப்ப அந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது வந்து இதாகி போகுது. ஆக இப்போ வந்து அவங்க வந்து திராவிட கட்சி என்று சொல்லுவதை விட இன்னைக்கு அவங்க அதிமுகன்னு சொல்ல முடியாது, அமித்ஷா திமுக தான். இப்ப அமித்ஷாவுடைய கண்ணசீவுக்கு பிறகுதான் நடத்துறாங்க. அதே ஒரு நிலை தான் இப்ப இவருக்கும் வருது. ஏற்கனவே நான் முன்னரே சொல்லி, இவர் கட்சி தொடங்குவதற்கு காரணமே இவர் மீது நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை தான். தன் மீது வருமான வரி சோதனை நடத்தப்பட்டதன் காரணமாக
அதன் மூலமா அவர் வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் அவர் தாவேக்கான ஒரு கட்சியை தொடங்குறது. இப்ப இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்பையும் அவரை முழுமையா கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறது தான் இந்த இப்போ சிபிஐ விசாரணை. இப்போ 2 விதம் தான். அதாவது தேர்தலுக்கு முன்பாக என்ன வேணாலும் மாறலாம். முதலில் விஜய் வந்து பாஜகவிற்கான எதிரான ஓட்டுகளை திமுகவுக்கு செல்ல விடாமல் பிரிப்பது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் விஜய் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒருவேளை களம் வந்து இன்னும் ரொம்ப தீவிரமா போகுது, அந்த நேரத்துல விஜய் நம்ம கூட்டணிக்குள்ளேயும் இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு பாஜக வந்தால் அதற்கும் விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு தான் வழக்கு. நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் பாருங்க. பாஜக கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி மீது கொடநாடு வழக்கு போயிட்டு இருக்கு. பல்வேறு ஊழல் வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. இப்போ சமீபமாக பாஜக அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்ட அன்புமணி ராமதாஸ் மீது மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்ட அந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணைக்கு அவர் மேல பெண்டிங்ல இருக்கு. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்று சொன்ன டிடிவி தினகரனை இன்னைக்கு வந்து உடனடியாக டெல்லிக்கு வாங்கன்னு அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு. அமித்ஷாவை சந்திக்க தினகரன் டெல்லிக்கு போறார். ஒருவேளை இந்த கூட்டணி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தினகரன் பக்கத்துல இருந்து வரலாம். காரணம் என்னன்னா தினகரன் மீது வழக்கு இருக்கிறது. பழைய ஃபெரா வழக்கு இருக்கு. இப்போ சமீபத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு. ஆக இப்படி வழக்குகளை வைத்து யார் மீதெல்லாம் இருக்கோ அந்த வழக்குகளை வைத்து அவர்களை தங்கள் கூட்டணிக்கு வளைப்பது, இல்ல தங்கள் கூட்டணியில் இல்லாமல் வேறு அணியிலே இருந்து கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்க வைப்பது, இந்த முடிவு தான் பாஜக வந்து எப்போதுமே எடுக்கும். இப்போ நீங்க சீமானும் விஜயலட்சுமி வழக்கு எவ்வளவு தீவிரமா பேசப்பட்டது. ஆனா கடைசியில அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் வழக்கை ஒன்றுமே இல்லைன்னு முடிச்சாங்க. காரணம் என்ன? சீமான் வந்து பாஜகவினுடைய பி டீமா செயல்படுகிறார். இங்க திராவிடத்தை வந்து குறித்து அவதூறுகளை பரப்புவதற்காகவே சீமானை வந்து தங்கள் பக்கம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு 2G வழக்கு வந்தது. அந்த 2G வழக்கில் இறுதியாக அந்த சொல்லப்பட்ட அதுல வந்து உண்மையே கிடையாது, குற்றச்சாட்டுகள் உண்மை கிடையாதுன்னு வழக்கு முடிக்கப்பட்டது. ஆனா அந்த வழக்குல கூட நீங்க இதுக்கு இன்னும் வந்து அந்த ஊழல்னு பேசக்கூடாதுன்னு ஒரு வரி இல்லை தீர்ப்புல. அதனால இன்னும் சில பேர் 2G ஊழல் நடந்துச்சுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் விஜயலட்சுமி வழக்குல தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் சீமானுக்கு இந்த சீமான் ஏமாத்திட்டாருன்னு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி யாருக்கெல்லாம் வந்து வழக்கு இருக்கு, அந்த வழக்கிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது, அதன் காரணமாக அவர்களை தங்கள் பிடிக்கில் வைத்துக் கொள்வது, இப்ப அந்த நிலை தான் இன்றைக்கு விஜய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இப்படி வச்சுக்கலாம், அவரை வந்து கூட்டணிக்கோ இல்ல அவர்களுடைய சொல் பேச்சு கேட்பதற்காக அவரை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வது ஒன்று. இன்னொன்று, மக்களுக்கு மத்தியில வந்து விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவது. அப்ப அதன் காரணமா பாஜகவுக்கு பிடிக்காத ஓட்டு விஜய்க்கு போவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தும். இதுதான் இந்த விசாரணையினுடைய நோக்கமா இருக்கும். நேர்மையா நடக்காதுன்னு சொல்றீங்க சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஐயப்பாடு தான். ஏன்னா பாஜக வந்த பிறகு தன்னுடைய அனைத்து விசாரணை அமைப்புகளையுமே தங்களுடைய சுயலாபத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. அது இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், அதே போல சிபிஐயா இருக்கட்டும், அப்படித்தான் பயன்படுத்துறாங்க. ஆக இந்த வழக்கும் அப்படியான ஒரு நிலைதான் இருக்கிறது. இனி போக போக எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இந்த விசாரணை இந்த காலகட்டத்தில் அவரை கூப்பிட்டு அவங்க விசாரிக்க இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இமேஜை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு யுக்தியாகத்தான் பயன்படும். விஜய் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சு வராது, கைதாகிறது இல்ல, அதாவது அதுதான் சொல்றேன். இப்ப நான் முன்னர் சொன்ன எந்த வழக்குல யார் இன்னும் கைதாயிட்டாங்க? அன்புமணி வழக்கு மேல வழக்கு பெண்டிங்ல இருக்கு, எடப்பாடி மேல வழக்கு பெண்டிங்ல இருக்கு, சீமான் மீது பாலியல் வழக்கு இருந்துச்சு, விஜயலட்சுமி சொன்ன வழக்கு மொத்த வழக்கே ரத்தாயிடுச்சு. நீங்க அந்த மொத்த வழக்கு ரத்தான பிறகு சீமானுடைய பேச்சை பாருங்க. அதற்கு முன்பு வந்து பி டீம் மாதிரி பேசிட்டு இருந்தவர் இப்ப அந்த மொத்த வழக்கிலிருந்தே தன்னை பாஜக காப்பாற்றி விட்டதுக்கு பிறகு ஒரு பாஜக காரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார். RSS விழாக்கே போறாரு. அங்கே போய் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் பேசுகிற பேச்சு தான், அந்த பேச்சு தான் சீமான் பேசுறாரு. அப்ப அதை போலத்தான் இவர் மீதான வழக்குமே நாளைக்கு இருக்கும். கருத்துக்கள் வந்து வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.